குருவாயூர்ல ஒரு பக்தருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சிரவணம் பண்ணுவோம். ஒரு சமயம் மல்லிசேரி தரவாட்டுல ஒரு நம்பூதிரி பிராமணர் குருவாயூரப்பனுக்கு மேல் சாந்தியாக இருந்து வந்தார். மேல் சாந்தினா தலைமையர்ச்சகர்னு பேரு. கீழ் சாந்தினா அந்த தலைமையர்ச்சருக்கு ஆராதனைக்கு அனுகூலமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவா. இப்ப ரெண்டு பேருமே குருவாயூரப்பனை தொடுவா. கீழ் சாந்தி தொடுவாளான்னு தெரியல, கொஞ்சம் விசாரிச்சுட்டு சொல்றேன். உற்சவரை தொடுவா, மூலவரை தொடுவாரான்னு தெரியல, கொஞ்சம் புஸ்தகம் பார்த்துட்டு சொல்றேன், இல்ல பெரியவாள்கிட்ட விசாரிச்சுட்டு சொல்றேன். இதுல கீழ் சாந்தியா இருக்கிறவா பரம்பரையா கீழ் சாந்தியா இருந்துட்டு இருக்கா. மேல் சாந்தியா இருக்கிறவா தலைமை அர்ச்சகரா குருவாயூரப்பனை தொட்டு கைங்கரியம் பண்றவா, அந்த நித்தியப்படி உச்ச பூஜைக்கு கலபாலங்காரம் பண்ற அந்த மேல் சாந்தி தலைமை அர்ச்சகர் இருக்காரே, அவர் அடிக்கடி மாறிண்டே இருப்பார். அது இப்போ சமீப காலமா தான். ஆனால் முன்பெல்லாம் ஒரு பரம்பரைக்காராலே தொடர்ந்து பண்ணுவா, அல்லது ரெண்டு மூணு ஃபேமிலியில இருக்கிறவாலே தொடர்ந்து பண்ணுவா. அதுல ஒரு குடும்பம் தான் மல்லிசேரின்னு பேரு. அந்த மல்லிசேரி தரவாட்டுல வந்த ஒரு நம்பூதிரி பிராமணர் ஒரு சமயம் குருவாயூரப்பனுக்கு மேல் சாந்தியா இருந்துட்டு நித்தியப்படி திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். பாராமா கிருஷ்ண பக்தன், பக்தி எல்லாம் இருக்கும், சில மேல் சாந்திக்கு பக்தி எல்லாம் இருக்கும். ஹிருதயத்துல இப்ப நான் சொன்ன லட்சியம் உண்மையா இருக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம். எனக்கு கோலோகம் போகணும், எனக்கு கிருஷ்ணனை பார்க்கணும், ஐயோ அந்த ராதையோடைய கொலுசு சத்தத்தை கேட்கணும். ராதாகிருஷ்ண சரித்திரத்துல ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் பிரம்மா விவாகம் பண்ணி வைக்கிறார். அந்த சந்தர்ப்பத்துல உன் சரணத்தை கொஞ்சம் காட்டேம்மா அப்படிங்கிறார் பிரம்மா. ரெண்டு சரணத்தையும் தூக்கி காட்டுறா. மேடையில உட்கார்ந்து இருக்கிற ராதா ரெண்டு சரணத்தையும் இப்படி தூக்கி காட்டுறா. அழுதுட்டார். அப்போ சொல்றார், அம்மா இப்படி நீ தூக்கி காமிச்சிட்ட உன்னுடைய சரணத்தை, இந்த சரண தரிசனம் எனக்கு வேணும்னு என்னுடைய ஆயுசுல 60,000 வருஷம் கிருஷ்ணநாமத்தை ஜபிச்சேம்மா. கிருஷ்ணநாமத்தை ஜபிச்சேன். ஒரு சமயம் கிருஷ்ணன் பிரத்யக்ஷமாகி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். ஒண்ணுதாமா நான் கேட்டேன், கைவல்யத்தை கேட்கல, முக்தி வேணும்னு நான் கேட்கல, நான் இதே பிரம்ம பட்டத்துல தொடரணும்னு கேட்கல, உனக்கு துல்லியமா இன்னொரு ஈஸ்வரன் ஆகணும்னு கேட்கல. எத்த கேட்டாலும் எனக்கு கிருஷ்ணன் கொடுத்திருப்பான். ஒண்ணுதாமா கேட்டேன், இந்த 60,000 வருஷம் தபசுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்குமானால் என் தெய்வம் ராதையுடைய சரணத்தை நான் பார்த்துடுவேனா, அந்த தரிசனம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் பிரம்மதேவர். அப்பையும் கிருஷ்ணன் சொல்றான், சரி நீங்க இருந்துட்டே இரு, சமயத்துல உனக்கு அத்தகைய தரிசனத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னா பகவான். என்னன்னா ராதையோடைய சரண தரிசனம்ங்கிறது அவ்வளவு துர்லபம். அப்படி இந்த கிருஷ்ணன் மேல் சாந்தியா இருந்து குருவாயூரப்பனை தொட்டு கைங்கரியம் பண்றதெல்லாம் எல்லாரும் பண்ணுவா. ஆனால் இந்த உயர்ந்த லட்சியத்தை ஹிருதயத்துல ஆசைப்பட்டு வாழ்றதுங்கிறது துர்லபம். இவர் அத்தகையவர், பாரமா கிருஷ்ண பக்தர், உயர்ந்த லட்சியத்தை ஹிருதயத்துல வச்சுட்டு வாழக்கூடியவர் இந்த மல்லிசேரி பிராமணர். இன்னைக்கு குருவாயூர் எப்படி இருக்குன்னு பார்த்தவாளுக்கு தெரியும். அதை மறந்துடுங்கோ. அப்படி இல்லை நான் இப்ப சொல்ல போற குருவாயூர். மேல் சாந்தி மேல் சாந்தியும் கீழ் சாந்தியும் சேர்ந்து திருவாராதனத்துக்கு எல்லாம் சமைக்கணும். வரிசாரகாலாம் கிடையாது. இன்னைக்கு நிமிந்து பார்த்தா 100 பேர் இருக்காளேன்னா, அன்னைக்கு இல்ல, அன்னைக்கு சம்பளமும் கிடையாது, ஆகாரம் தான். அப்போ மேல் சாந்தி இந்த மல்லிசேரி பிராமணர் இருக்கார், கீழ் சாந்தியா ஒரு 3 பேர் இருக்கார். இந்த 3 பேர்லயும் ஒருத்தன் இருக்கான், அவன் இந்த மேல் சாந்திக்கு வினயமா பக்கத்திலே இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவன். ரொம்ப சுட்டி பையன், சுறுசுறுப்பா இருப்பான், அலுப்பு சோம்பல் பட மாட்டான், சுள்ளுன்னு விழுந்தாலும் அவன் ஒன்னும் கோச்சிக்க மாட்டான். பக்தியா கண்ணு என்ன சொல்றதுன்னு பார்த்து கைங்கரியம் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் இதை எடு அதை எடுன்னு சொல்லக்கூடாது. இப்ப அது கேட்பாரு, இப்ப அது கேட்பாரு, இப்ப இது கேட்பாரு குருநாதர், இங்க வந்து குருநாதர் உட்காருவாரே அப்படின்னு நாம் பார்த்து 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 எல்லாம் செய்யணும். அப்படி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு திறமை உடையவன் இந்த இந்த 3 கீழ் சாந்தியில ஒருத்தன். இப்படி இருக்கும்போது இந்த மேல் சாந்தி ஏகாந்தமா ஒரு இடத்துல பூஜையை முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் வந்தான். நம்மளிடத்துல
உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேனே, மருத்துவத்துக்கு கொஞ்சம் பணம் இந்த காலத்துல தேவைப்படுறது. இன்னும் ஒருபடி மேல சொல்றேன், ஒரு வீடு வச்சுக்கோங்கோ. இதெல்லாம் வச்சுக்க வேணாம்னா விட்டுற போறேலா, அதனால நானே சொல்றேன், நல்ல பெரிய வீடு வச்சுக்கோங்கோ, நல்ல 2, 3 கார் வச்சுக்கோங்கோ, நிறைய பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கோங்கோ. இவ்வளவும் கிடைச்ச பிறகு நம்ம கையில காசு இருந்ததானால் அது அது கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிச்சுடும், மகான்களுக்கு சமர்ப்பிச்சுடும். அத்தகையவாள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். இவன் அத்தகைய கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன். ஏன்னா யார் யாருக்கு எது எது அதிகமா இருக்கோ அதெல்லாம் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிச்சுடும். வேதம் நீ சம்பூர்ணமா அத்தியனம் பண்ணிட்டியா, ஜென்மா பூரா வேத பாராயணமே பண்ணிட்டு கிருஷ்ணார்ப்பணம் பண்ணிடு. எனக்கு சகஜமா சம்ஸ்கிருதம் தெரியும். சம்ஸ்கிருதத்துல ராதாகிருஷ்ண லீலைகளை சிருஷ்டி பண்ண எழுத்து சமர்ப்பிச்சுடு. பட்டதிரிக்கு சம்ஸ்கிருதமும் போன்ற வியாக்கரணம், நாடகம் போன்ற பகு வித்தைகள் தெரிஞ்சது. அந்த வித்தையை எடுத்து நாராயணீயம்னு ஒரு கிரந்தம் எழுதி குருவாயூரப்பன் சரணத்தை சமர்ப்பிச்சார். யார் இடத்துல எது எது அதிகமா இருக்கோ அதை சமர்ப்பிக்கணும். இந்த கோட்டீஸ்வரனுக்கு அவனுக்கு ஒரு கொள்கை உண்டு. இது மாதிரி கொள்கை என்கிட்ட சொல்லியே நான் பார்த்திருக்கேன். அவனுக்கு என்ன கொள்கைன்னா, இந்த மல்லிஷேரி அவனுக்கு என்ன கொள்கைன்னா, அவன் நிறைய பிசினஸ் பண்றான், பலவிதமான தொழில் பண்றான். அந்த காலத்திலேயே 20-30 லட்சத்துக்கு மேல மாத வருமானம் உண்டு. அது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வருமானம். அந்த காலத்துல 20-30 லட்சம்ங்கிறது மாதம். அவன் என்ன பண்ணுவான், தான் பரம சுகமா இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அந்த மாச லாபத்துல இருந்து எடுத்துருவான். அதுல ஒன்றும் குறை வைக்கல. அவன் தான் சொகுசா இருக்கணும், கஷ்டமே படக்கூடாது, பெரிய வீடு பங்களா என்ன வேணுமோ அதுக்கு முதல்ல ஒரு பங்கு எடுத்துருவான். பாக்கி எவ்வளவு பங்கு இருக்கோ அவ்வளவும் சாதுக்களுக்கும் சத்சங்க நடத்தியும் கிருஷ்ணனுக்கும் கொண்டு சமர்ப்பிச்சிடுவான். அத்தகையவன் இந்த ராஜா, இந்த கோட்டீஸ்வரன். அந்த கோடீஸ்வரன் ஒரு சமயம் நித்தியபடி பூஜையை முடிச்சுட்டு ஏகாந்தமா உட்கார்ந்து இருக்கிற இந்த மல்லிஷேரி பிராமணன் இடத்துல போய் நமஸ்காரம் பண்ணி, நாளைக்கு நம்ம குருவாயூரப்பனுக்கு சத்திய பண்ணலாமா, ஒரு மகா சத்தியம் ஒண்ணு பண்ணிவிடலாமா. சத்தியம்னா நம்ம தமிழ்நாட்டுல அலங்கார தலிகைன்னு வச்சுக்கோங்களேன். அலங்கார தலிகைன்னா சுத்தான்னம், பருப்பு, நெய், வடை, பாயசம், அப்பளம், ஊறுகாய், என்ன சொல்லுவேலே ஃபுல் மீல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது சமர்ப்பிக்கிறது இங்க அலங்கார தலிகைன்னு தமிழ்நாட்டுல, அங்க சத்தியான பேர். நம்மளை விட அவளுக்கு கஷ்டம். அது வேணா குருவாயூரப்பனுக்கு பண்ணி சமர்ப்பிக்கட்டுமா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஒரு பிரம்மாண்டமான சத்திய பண்ணிவிடலாமேங்கிற. மலையாளிஸ் யாராவது இருந்தா தெரியும் எவ்வளவு கஷ்டம் இந்த சத்தியா அப்படின்னு. அந்த காலத்துல இவ்வளவும் மேல் சாந்தியும் கீழ் சாந்தியும் சேர்ந்துதான் பண்ணி ஆகணும். இவர் நினைச்சார், இந்த அர்ச்சகர் இவ்வளவையும் இப்ப சாயங்காலம் போய் பொருள் வாங்கிட்டு ராத்திரி பூரா நெருக்கி, மறுநாள் காத்தால எல்லாம் விடிய காத்தால எஞ்சி சில இதை நெருக்கி தயார் பண்ணி அலுப்பா இருந்து அவருக்கு கஷ்டம். அது அலுப்பு படலாமான்னு கேட்டுறாதீங்க, கஷ்டம். அது ஒத்தரே இந்த 3 பேரே பண்ணணும். நாம வேணா அனுகூலமா இருப்போம். பிருந்தாவனத்துல நந்தகிஷோர் தாஸ்னு ஒரு மகாத்மா, அந்த சரித்திரத்தை நான் சென்னையில சொல்ல போறேன். அந்த மகாத்மா கிட்ட கிருஷ்ணன் சொல்லி விடுறான், எனக்கு இன்னென்ன பதார்த்தங்கள்லாம் பாண்டீர்வனத்துக்கு கொண்டு வர சொல்லு உங்க சுவாமிய அப்படிங்கிறான். இந்த நந்தகிஷோதாஸ் சுவாமி 3 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ஒண்டியா சமைக்கிறார். பெரிய மகாத்மா அவர். அவரிடத்துல கிருஷ்ணன் பண்ண லீலைகள், ராத பண்ண லீலைகள் அலாதியானது. அதை சென்னையில சொல்ல போறேன் காத்தால. அந்த தேதிகள்லாம் பின்னாடி அறிவிக்கிறேன். உடனே கிடுகிடுன்னு மெசேஜ் போடாதீங்கோ சென்னையில எங்கன்னு. நான் அவசியம் நம்ம சேனல்ல அறிவிக்கிறேன். அப்போ இவர் கொஞ்சம் ஹிருதயத்துல நினைச்சார். அடுத்த க்ஷணம் தோன்றது, அந்த சிரமத்தை தான் நாம் ஏத்துப்போமே. என்னப்போ ஒரு நாளைக்கு குருவாயூரப்பனுக்கு ஆனந்தமா ஒரு சத்திய பண்ணி நாம் நிவேத்தியம் தான் பண்ணுவோமே அப்படின்னு நினைச்சார். சரி, எதா இருந்தாலும் நாளைக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டா, அந்த கோட்டீஸ்வரன் என்னென்ன சாமான் வேணுமோ ரகரகமா விதவிதமா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில கொண்டு இறக்கிட்டு போயிட்டான். இந்த 3 கீழ் சாந்தி இருக்கா பாருங்கோ, அதுல இந்த சுட்டிகையா வேலை செய்வான் பாருங்கோ ஒரு கீழ் சாந்தி, ஒரு பையன். அந்த பையன் ஆல்ரெடி 2 நாளா வரல. இந்த மேல் சாந்தி, நாளைக்கு சத்யா இருக்கே,
நைட்டு 12 மணிக்கே போய் சன்னதியில எல்லாம் நெருக்க ஆரம்பிச்சாதான் 2 மணிக்காவது முடியும். நறுக்கி முடிக்கிறது. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தோனே, பாக்கி எல்லாம் நிர்மால்ய தரிசனத்த முடிச்சுட்டு, உச்ச பூஜைக்குள்ள பாக்கி எல்லாத்தையும் பண்ணி நிவேத்தியம் பண்ணணும். என்கிட்ட இருக்கிற 2 கீழ் சாந்தியும் சற்று அசத்துக்கள். அந்த ஒரு பையன் இருந்தான்னா சுட்டிகையா எல்லாம் பண்ணுவானே, அவன காணுமே. ஏய் குருவாயூரப்பா, சத்தியமா சொல்றேன், சிரமமா இருக்குடா அவன் இல்லாம. அவன் இல்லாம சிரமமா இருக்கு. எப்படி இவ்வளவும் பண்ண போறேன்னு தெரியல அப்படிங்கிறார். அப்படியே அந்த கவலையிலேயே ராத்திரி பூரா தூக்கம் வரல. தூக்கம் வராம அப்படியே ஒரு விதமா 11:30, 11:45, 12 ஆச்சு. சரின்னு எழுந்து, இந்த பூஜைக்கு உண்டான ஸ்நானம் இது இல்ல. கைங்கரியத்துக்கு உண்டான ஸ்நானத்த நாராயண சரஸ்ல குருவாயூர் தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிட்டு உள்ள போனா, அந்த 2 கீழ் சாந்தியும் இருக்கா. அந்த ஒரு மேல் சாந்தி 2 நாளா வரல பாருங்கோ கீழ் சாந்தி. இன்னொரு பையன். அவனும் கீழ இருக்கான். அடடே! வந்துட்டியா? அப்படின்னு அந்த 2 பேர இந்த பக்கம் காய்கறி நெருக்க சொல்லிட்டு, இவன் ஒருத்தன் 10 பேருக்கு சமம். அவன கூப்பிட்டுட்டு கிச்சனுக்குள்ள போய், அதாவது மடப்பள்ளிக்குள்ள போய், "ஏய் அத எடு." இவரும் வேலை பார்க்கிறார். இவரும் சும்மா இல்ல. இவரும் வேலை பார்க்கிறார். அத அப்படி பண்ணுடா. இது முண்டம். இத இப்படி திருப்பு. மெல்லிசா நெருக்குடா அத. இங்க பாரு. நீ போய் அலம்பிட்டு வா போ. போய் அலம்பிட்டு வா அத. காய்கறி எல்லாம் அலம்பிட்டு நறுக்கணும்டான்னு வேலை வாங்குறார். அவனோன்னா அலாதியான சாந்தியில எல்லா வேலையும் பண்றான். அந்த விறகு எடுத்துட்டு வா. உள்ள வை. புகையிடுது பார். அவனுக்கும் புகையிடுது. இவருக்கும் புகையிடுது. உட்காந்து சமைச்சுட்டு இருக்கார் 12 1 மணிக்கு. கண்ணை தொடச்சிக்கிறார், உடம்பெல்லாம் கறி. அவனுக்கு ஒன்னா அசாதாரணமா வேலை பார்க்கறான். அந்த நெய்ய கம்மியா ஊத்து. உண்ணி எப்பத்துக்கு இப்படி இப்படி மாத்தி பண்ணுதே. இது என்ன பக்குவம் இது? சாப்பிடத்தான் லாய்க்கனேன்னு. ஒன்னும் வேலை செய்யறதுல அது திட்டணும்னா இவர் கெட்டவர் கிடையாது. கிருஷ்ண ஜெயந்தி மாதிரி உற்சவத்துல எல்லாரும் அவசியம் வரிசையா வாங்கும். அப்படி சொல்ல முடியாது என்னால. அப்ப கொஞ்சம் குரல் உயரும். இப்ப என் கூட இங்க 10 பேர் 15 பேர் வேலை செய்யறவாள்லாம் ஒன்னும் கோச்சிக்க மாட்டான். காரணம் அது 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 உற்சவத்துல உற்சவம் ஒழுங்கா நடக்கணுமேங்கிற கவலை. அந்த சிஸ்டத்துல ஏதாவது விக்னம் வந்துருச்சுன்னா அப்புறம் அடுத்தடுத்த சிஸ்டத்துல ஏதாவது இது வந்துருமேன்னு ஒரு கவலை. அது மாதிரி இவரு சத்திய ஒழுங்கா நடக்கணுமேன்னு அந்த பரபரப்புல திட்டுறார். அவ்வளவுதான். டேஸ்ட் பண்ணியும் பார்க்க முடியாது. அப்ப அதை பண்ணு இதை பண்ணி தொடடா முகத்தை தொடச்சிக்கடா அப்படின்னு சொல்றாரு. இப்படிலாம் சொல்லி ஒரு விதமா காலம்பரை 3 மணிக்குள்ள பாதி தெளியாச்சு. அப்புறம் ஒரு விதமா அவர் நிர்மால்ய தரிசனங்கள்லாம் முடிச்சுட்டு அவன் கீழ் சாந்தியை விட்டுட்டு அவர் பூரா சத்தியையும் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணி அந்த பையன் கொண்டு கர்ப்ப கிரகத்துல எல்லாத்தையும் வைக்கிறான். விதவிதமான பாத்திரத்துல சிறிய பாத்திரம், பெரிய பாத்திரம், வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், மண் பாத்திரம், சில இது இலை போட்டு மூடி இருக்கு, சில இது வாழை இலை நுனி இலை போட்டு மூடி இருக்கு, சில இது பாக்கு தட்டு போட்டு மூடி இருக்கு, சில பாத்திரத்துல வெள்ளி தட்டு போட்டு மூடி இருக்கு. இப்படி ரகரகமா விதவிதமா கொண்டு வச்சான். இந்த கீழ்சாந்தி 2 பேரும் சேர்ந்து கொண்டு வச்சா. எல்லாரும் கொண்டு வச்சுட்டு இப்போ உச்ச பூஜைக்கு அலங்காரம் பண்ணணும், பூஜை பண்ணணும். அதுக்கு தயார் ஆயிடுத்து. அப்போ இவர் போய் மாத்தியானிக ஸ்நானத்தை முடிச்சுட்டு மறுபடியும் திருவாராதனைக்கு வரார். 2 கீழ் சாந்தி தான் தூப தீபத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். அந்த 3வது பையனை காணும். காணும்னா சரி எங்கேயோ இப்ப எங்க பாவன்கள் இது வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இப்ப எங்க போனாலும் குளிக்கணும். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா குளிக்கணும். சரி வந்துருவான் போருக்கு, காத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான், அவன் எதுக்கு சிரமப்படுத்துவானேன்னு இவன் உள்ள போய் இந்த மல்லிஷேரி மேல் சாந்தி கலபத்தினால அன்னைக்கு அத்தியாச்சரியமான வைகுண்டபதியாக குருவாயூரப்பருக்கு அலங்காரம் பண்ணிட்டு அதன் பிறகு பூஜை அத்தியாச்சரியமாக வேத விகிதமாக பக்தி பூர்வமாக எல்லா நிவேத்தியத்தையும் அந்த சத்திய பூர்ணமா நிவேத்தியம் பண்ணி ஒன்னா குருவாயூரப்பா இதை சாப்பிடுப்பா, குருவாயூரப்பா அதை சாப்பிடு. கிருஷ்ண ஜெயந்திக்கு இவ்வளவு கூட்ட ஜனங்கள் வராலே நிம்மதியா ஒரு திருவாராதனம் பண்றதுங்கிறது ரொம்ப சவால். அது சவால். செத்த நேரம் பொறுக்க மாட்டான். வெளியில யார் என்ன பாடுபடுத்தினா என்ன எனக்கு 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 மணிக்கு 1 மணி நேரம் நிவேத்தியம் பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசை. வாய்ப்பே இல்லை. இப்ப இங்க பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லலாம் அதெல்லாம் பண்ணுங்க பகவானுக்கு தானே, அதெல்லாம் அப்படி பண்ண முடியல. ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டு நான் அந்த இடத்துல இருந்து அந்த கூட்டம் அந்த நீங்கெல்லாம் பல மூடுல வருவேல். நாங்க ஏதோ கொஞ்சம் அர்ச்சகால் கொஞ்சம் ஏதோ முகத்தை காமிச்சுட்டா அவ்வளவுதான்.
பல பேர் பல மூடுல வருவா. இவ்வளவு பெரிய சமாளிச்சானுங்கிறதுனால நான் பகவான என் ஆசைப்படி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கவனிக்க முடியல. ஏதோ ஒரு விதம் திருப்தியா தான் பண்ணிட்டு இருக்கேன். அது மணிக்கு ஒரு முறை பகவானுக்கு நிவேத்தியம் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொன்னும் இந்த கூட்டத்துல பர்ஜாரகா கொண்டு வரவும் மாட்டேங்கிறா. இந்த கூட்டத்தை யாரு விளக்குறது? அவ விளங்கியும் நிக்க மாட்டா. அவ மறுநாள் சன்னதி காத்து வாங்கின்னு இருக்கும். சந்தோஷம், அன்னைக்கு வரணும் பாருங்கோ. அந்த நித்தியப்படி திருவாராதனத்துக்கு ஒன்னும் மதிப்பு இல்லையே. 4 காலம் 5 காலம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நடக்கிறது பத்தாது. பண்ணணும், நிறைய பண்ணணும்னு ஆசை. அப்போ அது அது வந்து அன்றைய தினம் இங்க குருவாயூர்ல விசேஷமா அன்னைக்கு இதை சாப்பிட்றா கிருஷ்ணா, அதை சாப்பிட்றா கிருஷ்ணான்னு பக்தியோட அந்த சத்திய பூர்ணமா நிவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தரையெடுத்து தீபாவளி பண்ணி அந்த பிரசாதம் எல்லாம் விநியோகம் நடந்துட்டு இருக்கு. அந்த கோட்டீஸ்வரனுக்கும் பகவத் பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். மாத்தியானிகத்துல போய் சித்த ரெஸ்ட் எடுத்துட்டார். மதியமே தோணுது இவனை எங்க காணும் அப்படின்னு. அது சமயமா பார்த்தா அந்த கோட்டீஸ்வரம் மறுபடியும் வந்தான். ரெஸ்ட் எடுக்கிற சமயம் வெளியில வந்தார். ஏன்பான்னு, சுவாமி அபாரமான டேஸ்ட்ல இருக்கு சுவாமி. என்னதுப்பா? எல்லாமே சுவாமி, எனக்கு போரும்னே தோறல சுவாமி. என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட் சுவாமி. அப்படியா? நான் ஒன்னும் இன்னைக்கு சாப்பிடலையேப்பா, எனக்கு ஆகாரம் வரட்டும், அதே பிரசாதம் தான் எனக்கும் வரும், நான் சாப்பிட்றேன். பகவத் பிரசாதம் அப்படிதான் இருக்கும்னு இப்ப சமாதானம் சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டார். இவருக்கு வந்தது பாருங்க, இன்னைக்கு மேல் சாந்திக்கு சொன்ன பாத்திரத்துல மேல போகும். உள்பக்கம் பால் இதுக்கு போறேன் இல்லையோ மேல அன்னப்பிராசனத்துக்கு, அதுக்கு இந்த பக்கம் மேல் சாந்தி இருப்பா. நம்ம கூட பார்க்கலாம். கொஞ்சம் வாசல்ல நின்று இருந்தோம்னா அவள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளை தரிசனம் பண்ணலாம். உடனே எப்படி தரிசனம் பண்ணுதல் மெசேஜ் அனுப்புங்க, அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அப்போ இந்த மேல் சாந்திக்கு பகவத் பிரசாதம் சொர்ண பாத்திரத்துல வர அவர் சுத்தானத்தை சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கு. வெறும் அன்னத்தை சாப்பிட்டாலும் எத்த சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கு. உண்ணியப்பன் டேஸ்டா இருக்கு. பால் இது வழக்கமான டேஸ்டே இல்லை. வெறும் கீழ் சாந்தில வந்து தொந்தரவு பண்ண மாட்டான் மேல் சாந்திய. அப்ப வந்து சொல்லிட்டு போறா. சில பக்த ஜனங்கள்லாம் வந்து என்ன டேஸ்டா இருந்தது சுவாமி, இன்னைக்கு என்ன சுவாமி இப்படி ஒரு டேஸ்ட், இதே மாதிரி சித்த பண்ணப்படாதா அப்படின்னு கேட்டுட்டு போறா. அவ வழக்கம் போலதானே பண்ணோம், இன்னைக்கு ஒன்னும் விசேஷமா ஒன்னும் பண்ணலையே அப்படின்னு இவர் நினைச்சுட்டு மாத்தியானத்து ரெஸ்ட் எடுத்துட்டார். சாயங்காலம் தீபாராதனைக்கு போறார். அந்த 3வது பையனை காணும். இப்படி 2 நாள் ஆயிட இந்த 2 கீழ் சாந்தி தான் இருக்கான். 3வது கீழ் சாந்திய காணும். இந்த பையனை ரொம்ப நாள் 2-3 நாளா காணுமே, என்ன இருக்கான் எங்க இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோம்னு ஒரு நாளைக்கு மாத்தியானிக பூஜையை முடிச்சுட்டு இவர் கிளம்புறார். கிளம்புனா நேரா 1.5-2 கிலோ 3 கிலோமீட்டருக்கு அந்தண்ட இந்த கீழ்சாந்தியுடைய வீடு இருக்கு. அவர் வீட்டுக்குள்ள நுழைகிறார். அவ தர்மபத்னி இப்படி இப்படி உட்காந்துட்டு இருக்கா சோகமா. இந்த மேல் சாந்தி அப்படி உள்ள வந்தோன பட்டுன்னு இவ எழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பிண்டு, சுவாமி தன்யோஸ்மி தன்யோஸ்மி, அவசியம் வரணும், உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லையே கண்ணை தொடச்சுக்கிறா. இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டே கண்ணை தொடச்சுக்கிறா. ஏமா அழற அப்படின்னு. 1 வாரமா உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கார் சுவாமி. இன்னைக்கு நாள் 8 ஆச்சு. அவர் கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுங்க, என்ன வியாதினே தெரியல, வைத்தியம் வலிக்குதுங்கிறார், உடம்பும் நெருப்பா கொதிக்கிறது, என்ன வியாதின்னு தெரியல தெரியலையா? 1 வாரமாவா? ஆமா 1 வாரமா இங்கதான் சுவாமி படுத்துட்டு இருக்க, எழுந்திருக்க கூட முடியல சுவாமி. என்னவா அப்படி சொல்ற, எங்க இருக்காரு உன் ஆத்துக்கார்? உள்ள வாங்கோ காமிக்கிறேன் அப்படின்னு உள்ள போனா அந்த பையன் படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டா முகமெல்லாம் கருத்து போயிடுத்து. அவன் படுத்துட்டு இருக்கான். அவன் பக்கத்துல போய் உட்காந்து தடவி கொடுக்குறார். அப்பனே அப்படின்னு தடவி கொடுக்குறாரு இந்த மேல் சாந்தி. கொஞ்சம் கண்ணு முழிச்சு பாக்குறார். ஏன் சுவாமி? நான் வந்துடுறேன் சுவாமி, நான் வந்துடுறேன், கைங்கரியத்துக்கு வந்துடுறேன் சுவாமி, என்னமோ உடம்பு சரியா போக மாட்டேங்கிறது சுவாமி அப்படின்னு அழறான். இவருக்கு அவனை சமாதானம் பண்றதுங்கிறது ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் இவர் ஹிருதயத்துல தாங்க முடியல இந்த குழப்பத்தை. ஏன்னா இந்த பையன்தான் சத்யக்கு ஹெல்ப் பண்ணது, இந்த பையனை தான் எல்லா வேலையும் வாங்கியிருக்கான், இந்த பையன் தான் சமைச்சது, முக்காவாச்சு அவன் தான் சமைச்சது. ஒன்னும் சொல்லாம அப்படியே சரியா போயிடும்டா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தபடியே வெளியில நடந்து வரார். 3 கிலோமீட்டரும் ரோட்ல அவர் நடந்து வராரே ஒழிய வந்தது யாரு வந்தது யாரு வந்தது யாரு அப்படின்னு நினைச்சு அப்படியே குழப்பத்துல இருக்க. அப்போதான் அன்னைக்கு இது ராத்திரி படுத்துக்கும் போது, குருவாயூரப்பா அந்த பையன் இல்லாம என்னால சத்திய பண்றதோ இந்த பூஜைகளை ஒழுங்கா பண்றதோ கஷ்டமா இருக்குடா கண்ணா,
கஷ்டமா இருக்கு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டே தூங்குனேன். என் கவலைக்கு பகவானே வந்துட்டானா? வந்தது பகவான் தானே. இன்னமுமா இதுல குழப்பம்? இன்னமுமா இதுல சந்தேகம்? ஐயோ! அந்த பிரபு எவ்வளவு வேஷம் போட்டுட்டான், எவ்வளவு அவதாரம் பண்ணிட்டான். சமயக்காரனா ஒரு அவதாரமா? எதுக்கு? பாகவதம் கேட்கறதுக்கா? என்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு. முட்டாளேன்னு சொன்னேன். நீ திங்கறதுக்கு தான் லாய்க்குன்னு சொன்னேன். குளிச்சுட்டு வாடான்னு சொன்னேன். அந்த பிரபு என்னிடத்துல திட்டு வாங்கிண்டு என் கூட சமையலுக்கு ஹெல்ப் பண்ணான்னா எனக்காகவா? எனக்காக இல்லை. எனக்கு ஒண்ணும் அப்படி பக்தி இல்லை. உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கும் போதும் ஐயோ நான் குருவாயூரப்பனுக்கு கைங்கரியம் பண்ணணுமே, கைங்கரியம் பண்ணணுமே நினைச்சுட்டே படுத்துட்டு இருக்கான் பாருங்க. அவனுடைய பக்திக்காக அப்படின்னு நினைச்சார். வாஸ்தவத்துல இவருடைய பக்திக்காக தான் வந்திருக்கான். இவ்வளவு வேலையும் பண்ணது நம்ம கிருஷ்ணன் குருவாயூரப்பன். இவருடைய பக்திக்காக தான் வந்திருக்கான். ஆனா என்னன்னா அது மாதிரி சொல்ல மாட்டான். அது மாதிரி நான் அவ்வளவு பெரிய பக்தன், என் பக்திக்காக தான் பகவான் வந்தான் அப்படி சொல்ல மாட்டான். இப்படி சொல்ல மாட்டா சாதுக்கள். கடைசி பரியந்தம் அவளுக்கு மகான்களுக்கு ஏற்படக்கூடிய கிருஷ்ணானுபவத்தை தன் கற்பு போல காப்பாத்தி வைப்பா. இப்படி ஒரு சரித்திரம் வாஸ்தவமாவே குருவாயூர்ல நடந்தது.